தகப்பனுக்கு நம்மளை குறிச்சு ஒரு திட்டமுமே இல்லாதப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். சாதாரணமா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும் ஜெபிக்காதீங்க என்று கர்த்தர் சொல்றார். Seek for heavenly gifts says the Lord. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் இந்த பூமியில இருக்கும்போது அவர் என்ன மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட தேவைகள் எப்படி இருக்கணும்னா பரலோகத்திலேருந்து இருக்கிற ஆசீர்வாதமா தான் இருக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் அழியப்படும். நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் திருடர்கள் அடுத்துட்டு போயிடுவாங்க, பூச்சிகள் தின்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் ப்ரீச் பண்றாரு. அதனால அவருமே என்ன ப்ரீச் பண்ணிருப்பாருன்னா, நம்மளோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, we have to always seek heavenly gifts. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, துராதர் அசத பதரா பதரா பாபா துரிக்காபா கத்த சொல்றா ரிக்காந்த ராபாலோ ரிக்காபா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களோ ரிக்காந்த ராபாலோ, யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிக்காந்த ராபா, எல்லாம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபா லோரிக்காந்த ராபா லோரிக்கா. உங்க கேள்விகளுக்கு உண்டான பதில் ரிக்காந்த ராபாலோ ரிக்கபா இந்த செய்தி மூலமா உங்களுக்கு தெரியப்படும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷாதா ராபாலோ ரிக்கா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக தந்தை, ஹெவன்லி ஃபாதர். அதுக்கு உண்டான வசனம் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். எனவே தன்னிடம் கேட்கிற மக்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க வேண்டும் என்பதை பரலோக பிதா நிச்சயமாக அறிவார் என்றார். ஆக்சுவலி இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, 2 விதமான தகப்பனை பற்றி பார்க்குறோம். ஒன்று ஏர்த்லி ஃபாதரை பற்றி பார்க்குறோம், இன்னொன்று பரலோகத்தில் இருக்க நம்ம ஹெவன்லி ஃபாதரை பற்றி பார்க்குறோம். அவர் அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நம்மளெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறோம்னா, பொல்லாதவர்கள். பூமியில் நம்ம வாழும்போது நம்மெல்லாம் ஒரு பொல்லாத மனிதர்கள். அந்த மாதிரி ஒரு மனிதர்களாக இருக்கும்போது நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் போது பரலோக பிதா தன்னோட மக்களுக்கு செய்ய மாட்டாரான்றதுக்கு தான் இந்த வசனம். அப்போ என்ன நன்மைகள் ஒரு பரலோக பிதா நமக்கு செய்வாரு? ஹெவன் எர்த்லி ஃபாதர் என்ன பண்ணுவாரு? நமக்கு ட்ரெஸ் பண்றதுக்கு ட்ரெஸ், படிக்க வைக்கிறது, நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எர்த்லி விதமான விஷயத்தை எல்லாமே நம்மளோட எர்த்லி ஃபாதர் பார்த்துப்பாங்க. ஆனா இந்த ஹெவன்லி ஃபாதரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் அந்த எர்த்லி ஃபாதர் நமக்கு நல்லதை செஞ்சாலும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உண்டான எந்த இதுவுமே நம்மளோட பூமிக்குரிய தகப்பனால செய்ய முடியும். அப்போ நம்ம ஹெவன்லி ஃபாதரோட ரோல் வருது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பூமியில வாழத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தேவைப்படுறாரு. ஆனா அது நிறைய பேர் நம்ம உணர்றதே கிடையாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆக்கிட்டோம்னா, சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறோம். சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம இருக்கிற ஃபெலோஷிப் அட்டன் பண்ணிட்டு, சின்ன ஜெப கூட்டம் இந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு, அதே மாதிரி சம்டைம்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அந்த மாதிரி ஏதாவது அபிஷேகம் கூட்டம் மட்டும் போயிட்டு நம்ம எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை அது அல்லன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோரி பரிசுத்த ஆவியால் பெற்றுக்கொள்றது தான் கிரீபா லாரா ஷபா கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோரி. அப்போ இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு பரிசுத்தாவியானவர் தேவைப்படுவாரு அப்படின்றதுக்காக நம்ம யாரெல்லாம் அந்த பரிசுத்தாவியானருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் பரிசுத்தாவியானவர் பரலோக பிதா கொடுப்பாரு அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. ஸோ நம்ம எப்பயுமே எப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளணும். ஏன் பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை? பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம பிதாவாகிய தேவனை பத்தி கரெக்டா நம்ம அறிய முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி கரெக்டான வெளிப்பாடு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்றார். பரிசுத்தாவியானவர் இல்லாம ஒரு தேவ ரகசியமும் உங்களுக்கு தென்படாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். நீங்க பைபிள் வாசிக்க என்ன ஆகும்னா, நம்ம தகப்பன் யார், நம்ம பிதாவாகிய தேவன் எவ்வளவு எப்பேற்பட்டவர், ஜீசஸ் எப்பேற்பட்டவர், அவருக்கு ஒரு ஃபாதர்லி ஃபேஸ் ஒன்று இருக்கு. நம்ம நிறைய வாட்டி நம்ம அவர் ரட்சிப்பின் தேவனா பார்க்குறோம், நியாய தீர்ப்பின் கர்த்தனா பார்க்குறோம், கிரேஸ்ஃபுல் காடா பார்க்குறோம், மர்சிஃபுல் காடா பார்க்குறோம். இதுக்கெல்லாம் மேலே அவருக்கு ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா ஃபாதர், பிதா. நமக்கு அவர் தான் பிதா. ஒரு தகப்பன், நம்ம பூமிக்குரிய தகப்பன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் மேலே பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் பவர் தான் அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? நீங்கள் தாவீது லைஃப்பை நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தாலே, அவருக்கு தாவீது சின்ன வயசுலேருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கவுடைய ஒரு பையன். அவர் என்ன ஜெபிக்கிற பழக்கவுடைய பையன்
மனிதனா இருந்ததுனால என்னதான் ஒரு earthly ஃபாதர் வந்து தாவீதுக்குன்னு எந்த விதமான திட்டமே வைக்கல. அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவர் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்ஃபேக்ட் அவர் வந்து பூமிக்குரிய தகப்பனா ஜெஷு அவர் என்ன பண்றாருன்னா அவர் மைண்ட்ல வந்து தாவீதை குறித்து எந்த விதமான திட்டமுமே கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருந்தே தாவீது வந்து ஜெபிக்கிற மனிதனா இருக்கிறதுனால என்னதான் பூமிக்குரிய தகப்பன் வந்து எந்த விதமான திட்டமும் இல்லாம எந்த விதமான பிளானும் இல்லாம எந்த நோக்கமுமே தாவீதை பத்தி நினைக்காத போது அங்க பிதாவாகிய தேவன் வந்து என்ட்ராரு. அங்கதான் ஃபாதர்னு ஒரு கேரக்டர், ஜீசஸ்க்கு வந்து ஒரு ஃபாதர்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அங்க வராரு. என்னதான் பூமிக்குரிய தகப்பனுக்கு வந்து தாவீதை குறித்து எந்த விதமான திட்டமும் இல்லாட்டினாலும் ஆனா கர்த்தருக்கு வந்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது. என்ன திட்டம் இருந்தது? சாதாரண ஆடு மேய்க்கிற பையன் தாவீது, ராஜ பரம்பரை சேர்ந்தவர் கிடையாது. அந்த காலத்துலலாம் யார் ராஜாவா? ராஜ பரம்பரையிலே இருப்பாங்க. ஒரு அப்பா ராஜாவா இருப்பாரு, பையன் ராஜாவா வர, அதுக்கப்புறம் அந்த தலைமுறை தான் ராஜாவா ஆகுமே தவிர வெளியால யாருமே ராஜாவா ஆக மாட்டாங்க. ஆனா தாவீது பாத்தீங்கன்னா ஒரு ராஜா பரம்பரையே கிடையாது, பெரிய வெல் ஆஃப் ஃபேமிலியும் கிடையாது. அவரோட பிரதர்ஸ் எல்லாமே ஆர்மியில இருந்தாங்க, எல்லாம் வந்து இந்த சோல்ஜரா இருந்தாங்க. இவங்க சாதாரண ஃபேமிலியில இருந்தவங்க. ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவர், அவங்க அப்பாவுக்கு பெருசா எந்த விதமான திட்டம் கிடையாது. ஆனா பிதாவாகிய தேவன் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஜீசஸ்க்கு வந்து ஒரு பெரிய திட்டம் தாவீதை குறித்து இருந்தது. என்ன இருந்தது? அவரை இஸ்ரேலுக்கு ராஜாவா ஆக்கணும். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், நீ போய் அவனை போய் அனாயிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. இதுதான் இதுல வந்து என்ன நம்ம பார்க்கணும்னா, நம்ம பூமிக்குரிய தகப்பனுக்கு நம்மளை குறித்து ஒரு திட்டமுமே இல்லாதப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். சாதாரணமா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும் ஜெபிக்காதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா லோரிகா, seek for heavenly gifts says the Lord. ரிஷபா லோரிகா பாபா. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் என்ன மறுபடி என்ன சொல்வாருன்னா, நம்மளோட தேவைகள் எப்படி இருக்கணும்னா பரலோகத்திலேருந்து இருக்கிற ஆசீர்வாதமா தான் இருக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்து அழியப்படும். நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் திருடர்கள் வந்து அடுத்துட்டு போயிடுவாங்க, பூச்சிகள் தின்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ்மே ப்ரீச் பண்ணுவார். அதனால அவருமே என்ன ப்ரீச் பண்ணியிருப்பாருன்னா, நம்மளோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, we have to always seek heavenly gifts. கர்த்தாவே உங்க முகம் எப்படி இருக்கும், நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களை நான் அறியணும், எனக்கு வந்து அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் பக்கத்தாது இன்னும் மேற்கொண்டு அபிஷேகத்தை கொடு. அப்படியே நம்ம அபிஷேகத்துக்காக நம்ம ஏங்கிட்டே இருக்கணும். அது ஏன் நம்ம அபிஷேகத்தை நம்ம எப்பயுமே நம்ம வந்து அது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு கார் இருக்கு, நீங்க கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே பெட்ரோல் போட்டுட்டு தான் எடுப்பீங்க. அது ஒரு லெவலுக்கு மேல அந்த பெட்ரோல் வந்து நமக்கு தீந்துடும். திருப்பி அந்த கார் ஓடணும்னா நீங்க திருப்பி ஃபில் பண்ணணும். அப்ப நீங்க ஃபில் பண்ண தான் கார் ஓடும். நீங்க பெட்ரோல் இல்லாம கார் ஓட்டவே முடியாது. அதே மாதிரி தான் நீங்க உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும்போது, ஒரு வாட்டி நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அந்த கூட்டத்துல போய் நான் பெரிய அபிஷேகம் நான் பெற்றுட்டேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரபாலோ ரிக்கா பாபா, அன்றன்று லொப்பம் கொடுக்கப்படும் மாதிரி ரிக்கந்தர்ரா, தினமும் அபிஷேகத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ரா, தினமும் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ரிக்கந்த புதுவிதமான அபிஷேகம் பரலோகத்திலிருந்து கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கபா. அப்போ தினமும் உங்க ஜெபத்துல எப்படி இருக்கணும்னா, கர்த்தாவே இன்னைக்கு உண்டான அபிஷேகத்தை கொடுங்க, அன்றன்ற அப்பம் அப்பதான் நம்ம கேட்கணும். நீங்க தினமும் இந்த அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு இன்னும் நிறைய அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு அபிஷேகத்தை ஊத்துங்க, இந்த அபிஷேகம் பத்தாது, நீங்க தினமும் கர்த்தரை ஜெபிக்க என்ன ஆகுனா, அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பொல்லாதவர்கள் நீங்களே அவளை செய்யும் போது பரமபிதா நானு, நீங்க கேட்கறவங்க எல்லாருக்கும் நான் பரிசுத்த ஆவியானவரை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு இருக்கு. அதுதான் ப்ராமிஸ். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்கறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தான் கொடுக்கப்படுது. நான் இவங்களுக்கு தான் தருவேன், அவங்களுக்கு தான் தருவேன்னு கர்த்தர் எங்கேயுமே வசனத்துல சொல்லல, கேட்கிற எல்லாருக்கும் தான் கொடுக்கப்படுது. அதுதான் யோவேல் 2:28 வசனம் சொல்லுது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் வந்து தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனை காண்பார்கள். அதுக்கு அடுத்த வசனம் தான், என் ஊழியக்காரன் மேலேயும் என் ஊழியக்காரி மேலேயும் ஊத்துவேன். ஸோ நமக்கு வசனம் இருக்கு, வாக்கு தத்துவம் இருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம எவ்ரி கிறிஸ்டியன்ஸ், நீங்க கிறிஸ்தவர்களா பிறந்தாலே நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது ரொம்ப மேண்டட்டரி. அப்பதான் நீங்க உங்களுக்கும், எதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைன்னா, அப்பதான் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த ஃபாதரலி கனெக்ஷன் வரும். நீங்க பரிசுத்தரோட தகப்பன் முகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அதுதான் தாவீதுக்கு நடந்தது. தாவீது வந்து
ஜெபிக்க 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 என்ன ஆனார் அப்படின்னா, காட் வந்து ஜீசஸ் வந்து அவரோட லைஃப்பை வந்து அவருக்கு பொறுப்படுத்திக்கிட்டார். சரி, தாவீதுன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் அனுதினமும் என்கிட்ட ஜெபிக்கிறான், அப்போ இவனுக்குன்னு ஒரு திட்டத்தை கொடுக்கணும்னு என்ன திட்டத்தை கொடுத்தாரு? எர்த்லி ஃபாதர், பூலோக தந்தை எதுவுமே நினைக்காதப்போ ஹெவன்லி ஃபாதர் என்ன மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு? ஒரு ராஜா, இஸ்ரேல் ராஜா, நல்ல ப்ரிவிலேஜ். தாவீது வந்து நல்ல பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ராஜாவாக இருந்தார். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டை அவங்க அப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, தாவீதுவின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க. தாவீதுக்கும் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க? வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாருன்னா, கடைசி வரைக்கும் உன்னோட சிங்காசனம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அது எப்போ முழுசாக நிறைவேறும்? கர்த்தரோட ஜீசஸோட ரெண்டாவது வரும்போது அவர் அந்த சிங்காசனத்தில் உட்காருவார். ஸோ இவ்வளோ தூரம் தாவீதுக்கு வந்து ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. நம்ம வந்து எப்பவுமே கர்த்தரை தான் நோக்கணும். எனக்கு என்ன திட்டத்தை வச்சிருக்கீங்க கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுதினமும் நம்ம ஜபிக்கணும். நான் பைபிளில் இன்னொருத்தவங்களோட எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன், எப்படி கர்த்தர் வந்து அவங்களோட லைஃப்பை பொறுப்பெடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. வேற யாரும் கிடையாது, ஆப்ரஹாமோட செகண்ட் ஒய்ஃப் ஹாகார். ஆக்சுவலி வந்து கர்த்தர் வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? உனக்கு வந்து ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. அது ரொம்ப டிலே ஆனவுடனே சாரால் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து வெயிட் பண்ண முடியாம அந்த வேலையாட்கள் ஹாகார்னு ஒரு பொண்ணை வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து கொடுத்து அங்க அவங்களும் கன்சீவ் ஆறாங்க. கன்சீவ் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, ஹாகார் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. சாரால வந்து சரியா மதிக்காம இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க பிரெக்னன்ட், அவங்க வந்து மலடியா இருக்காங்க, இவங்க வந்து குழந்தைய சுமந்துட்டு இருக்கனால ஸோ ரொம்ப அவங்க வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு 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 முதலாளிக்குன்னு உண்டான மரியாதை கொடுக்காததுனால சாரால் ரொம்ப இரிட்டேட் ஆகி என்ன சொல்றாங்க ஆப்ரஹாம்கிட்ட, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், தயவு செய்து துரத்திடுங்க அப்படின்னோட ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார்? அந்த நீங்க பைபிள் படிச்சு நான் இருக்கணும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன், சரி உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணிடு அப்படின்னு இருப்பார். இங்கே தான் நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஹாகார் வந்து ஆபிரஹாமோட வித்தை தான் சுமந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆபிரஹாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரால சொல்லி போய் துரத்திடுறாங்க. அப்போ ஹாகாரை துரத்திடுறாங்க. அப்போ ஹாகாரை வந்து அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு போறாங்க. அப்போ அந்த வீட்டை விட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு தேவதூதன் வந்து ஹாகாரை சந்திக்கிறாரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நீ எங்கேருந்து வர, நீ எங்கே போற அப்படின்னோடனே அப்போ ஹாகார் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இனிமேட்டு அங்கே வாழ முடியாது, நான் போறேன் அப்படின்னோடனே அப்பா ஏஞ்சல் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, கர்த்தரோட வார்த்தை உனக்கு வருது, நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ மறுபடியும் நீ அந்த இடத்துக்கே போ, சாரால் என்ன சொல்றாலோ நீ அதை செய்யு. நீங்க நல்லா கவனிக்கணும், அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ சாரால்கிட்ட திரும்பி போ, சாரால்கிட்ட திரும்பி. கர்த்தரோட திட்டம் அப்படிதான் வரும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போ வேணாம், ஏன் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுப்பாரு, இல்லை நீ போ அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹாகாரை வந்து சாராட்ட அனுப்புறாரு. மைட் பி இப்படி கூட இருந்திருக்கலாம், ஹாகார் வந்து வேற இடத்துக்கு போனா அவங்களால பொழைக்க முடியாதுன்றதுக்காக கர்த்தர் அந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. நீ மறுபடியும் சாராட்டே போய் அவ என்ன சொல்றாலோ செய்யின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தமும் வருது. நான் வந்து உன் மூலியமா வர வித்தை வந்து நான் பயங்கரமா பிளஸ் பண்ணுவேன். எந்த அளவுக்கு பிளஸ் பண்ணுவேன்னா, உன்னோட சந்நிதியை வந்து என்னவே முடியாது, ரொம்ப நிறைய பயங்கர விருத்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாகாருக்கு ஒரு வாக்கு தத்துவம் வருது. அடுத்த வாக்கு தத்துவம் என்ன வருதுன்னா, இது ஆகாருக்குன்னு உண்டான வாக்கு தத்துவம். நெக்ஸ்ட் என்னதான் வந்து ஆபிரகாமுக்கு ஆகார் வயிற்றுல இருந்த குழந்தைய குறித்து எந்த திட்டமுமே இல்லாதப்போ அங்க கர்த்தர் வரார். கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகாருக்கு ஒரு வசனம் வருது. என்ன வருது? உன் வயிற்றுல வளருதே அந்த குழந்தை, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மாயில்னு நீ பேர் வைப்ப. அந்த பையன் வந்து பயங்கர கிரேட், ஹில் பி வெரி கிரேட், அவனை யாரையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. திட்டத்தை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்வார்னா, நீ போ அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் வந்து ரொம்ப ஒரு 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 ஹண்டராக இருந்திருப்பார். அதனால ஆர்ச்சரியிலெல்லாம் தெரியும் அவருக்கு எதிர்த்து யாரும் நின்று இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து உலகத்திலே இருக்கிற பெரிய பணக்காரங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரப்ஸ் எல்லாருமே வந்து இந்த இஸ்மாயில் சன்னதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கர்த்தரோட பிரிவிலேஜ். என்னதான் ஆபிரகாம் வந்து எந்த விதமான திட்டமுமே இல்லாம ஹாகாரை வெளியில அனுப்பிச்சாலும் பிதாவாகிய தேவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இஸ்மாயிலுக்கு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னோட கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ போ, இஸ்மாயிலுக்கு வந்து நான் வந்து ஒரு
திட்டத்தை நான் வச்சிருக்கேன், நீ மறுபடி போ அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்மளோட எர்த்லி ஃபாதருக்கும் ஹெவன்லி ஃபாதருக்கும் உள்ள வித்தியாசம். அதனால நம்ம ஒரு நம்ம காடுக்கு, ஜீசஸ்க்கும் நமக்கும் வந்து அந்த ஃபாதர் சன், ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் வரணும்னா அதுக்கு நீங்க பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது அது என்ன ஆகும்னா, நீங்க கைவிடப்பட்ட, உங்களை யாராவது கைவிட்டுட்டாலும் தேவன் உங்களுக்காக வந்து வழக்காடுவார். அவர் வருவார், நீங்க கூப்பிடவே மாட்டீங்க, அவர் உங்களுக்காக வந்து வழக்காடுவார், உங்க வாழ்க்கையை பொறுப்பெடுத்துவாரு. நீங்க எந்த திட்டமுமே இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு திட்டத்தை கொடுப்பாரு. எப்பேற்பட்ட திட்டத்தை கொடுப்பாரு? தாவீது சாதாரண ஷெப்பர்ட் தான், ஆனா கர்த்தர் கொடுத்த திட்டம் எப்படி இருந்ததுன்னா, இஸ்ரவேலுக்கே ராஜாவா இருந்தாரு, பயங்கர சக்சஸ்ஃபுல் கிங்கா இருந்தாரு. அதே மாதிரிதான் நமக்கும். நம்ம சாதாரணமா ஐயோ இந்த சீட்டு கிடைக்கல, அந்த சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து ஓடாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றாரு. உலக பிரகாரமான வாழ்க்கையை நோக்கி ஓடாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு உண்டான திட்டத்தை ஜெபிச்சு வாங்கிக்கோங்க என்ற ஆவியானவர் சொல்றார். சோ அந்த ஆவியானவர் இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான திட்டத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ இதை பண்ணு, அதை பண்ணு. ஊழிய லைப்பா இருந்தாலும் நீங்க ஜெபிச்சு அந்த ஊழியத்தை நீங்க வாங்கணும். என்ன மாதிரி ஊழியம் பண்ணணும்? ஊழியம்னு நம்ம டக்குன்னு பின்னாடி ஓடிடக்கூடாது. கர்த்தாவே என்ன மாதிரி ஊழியம், எங்க போய் ஊழியம் பண்ணணும், யாருக்கு போய் நான் ஊழியம் பண்ணணும், இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாரு டிசைபிள்ஸ்க்குனா, தயவு செய்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. நீங்க ஆவியானவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு அவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நீங்க மினிஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைபிள்ஸ்க்கு கொடுத்துருப்பாரு. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் வீட்டு அறையில அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஸ்கேட்டர் ஆகி அவங்க ஊழியம் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் மேல ஜீசஸ்மே என்ன பண்றாரு, அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு மினிஸ்ட்ரியே பண்ணார். ஒரு தேவ குமாரனுக்கே இந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு தேவைப்படுதுன்னா அப்பெல்லாம் நம்ம ஏமாத்துறோம். நம்ம ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணணும். நம்ம கிட்ட தேவ ஆவியானவர் இருக்காரா? நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஜபம் பண்ணுறோம், ஃபாஸ்டிங் இருக்கும், எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமையாக இருக்குது அப்படின்னா ஆவியானவர் பெற்றுக்கொண்டுட்டீங்களா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு வாட்டி ஆவியானவர் பெற்றுக்கொண்டோன்னே நம்ம எப்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. அதிலே கேடர்லாம் இருக்குது. இப்போ எப்படி எல்கேஜி பசங்க வந்து சேர்ந்த உடனே ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க. அதே +2 பசங்க ஏபிசிடி சொல்லி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம இனிஷியலாக ஒரு அந்நிய பாஷை, ஒரு நவமான பாஷை பேச கர்த்தர் வந்து அந்த அருள் பண்ணுவார். ஆனால் அதையே நம்ம வந்து எனக்கு நான் 15 வருஷம் தான் நவமான பாஷையை பேசுறேன், அதுல யூஸே கிடையாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிபா தலக்கல ஷக தரபால ரிகபா துரிகந்த ராபாலோ ரிகபா துரஷபா லோரிகபா. ஆவியின் வரங்கள் இருக்கு, ரிக்கன் ஆவியின் கனிகள் இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கன் எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபாலோ ரிகபா. எல்லாத்துக்கும் ரிக்கந்த ஒரு கிறிஸ்தவனா இருந்தா ரிக்கந்த கேட்கிற எல்லாருக்கும் ரிக்கந்த அந்த ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால் ஆவியின் வரங்கள் 9 வரங்கள் இருக்கு. ரிக்கந்த பெற்றுக்கொள்ளுங்க. ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிக்கந்தர் ராபால் ஒரு சில பேர் மேல ரிக்கந்தர் ராபாலோ இந்த ஆவியான 9 வாரம் வருது. ரிக்கந்தர் பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கா பாபா பாபா ரிசீவ் ரி பாபா ரிசீவ் ரிஷா பாபா ரிசீவ் ரி பாதா ரஷா பாலோ ரிக்கா. அப்போ இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது ரொம்ப 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 முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கிற வாழ்க்கையா இருக்கணும். எதுக்கு? நம்மளோட செல்ஃபிஷ் டிசைருக்காக ஜெபிக்காதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ ரிகபா. 18th century 1878ல ஐவன் ராபர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வேல்ஸ்ன்னு ஒரு இடத்துல வந்து அவர் அங்க இருந்தார். வேல்ஸ்ன்ற பிளேஸ் எப்படின்னா அது வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி தான். ஆனா அங்க இருக்க மக்கள் வந்து என்னதான் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் யாருமே வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியன்ஸாவே இல்லை. அந்த ஊர் எப்படி இருக்கும்னா நிறைய பப்பு, ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ற கண்ட்ரி, அந்த மாதிரி வந்து ஒரு துர்மார்க்கமான ஒரு கண்ட்ரியா அந்த கண்ட்ரி இருந்தது. அந்த இடத்துல அவர் பிறந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு அங்க என்னதான் சர்ச் இருந்தாலும் சபையில எல்லாம் கூட்டம் அந்த அளவுக்கு வரல. ஏன்னா இங்க எல்லா கூட்டமே இப்பவே பாத்தீங்கன்னா பப்ஸ், அந்த மாதிரி பார்ட்டி, அந்த மாதிரி இருந்தாங்க கூட்டம். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில பிறந்தவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவோட ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ற, கோல் மைன்ஸ்ல ஒர்க் பண்றாரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாதான் அவங்களால சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்றாரு. அவர் 11-15 வயசுக்குள்ள அவர் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் ஜெபிக்கிற மனிதனா ஆகுறாரு. ஸோ அந்த மைன்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்துட்டு 12 மணிக்கு ஜெபிக்க உட்காருவாராம். 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவரு மனபாரப்பட்டு ஜெபிப்பாராம். கர்த்தாவே எனக்கு இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும்னு அவரு அனுதினமும் டெய்லியும்
வேலையை விட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாம் முடிச்சுட்டு 12லேருந்து 4 மணி வரைக்கும் அவர் முட்டி போட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாராம். கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து அவர் விடாம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாராம். கரெக்டா 1904 என்ன ஆகுதுன்னா ஒரு எழுப்புதல் அங்க வருதான். இவர் தான் போய் ஜெபம் பண்றாரு. அங்க இருக்க மக்கள் மேல நிறைய பேர் மேல இந்த தேவ ஆவியானவர் வராரு. தேவ ஆவியானவர் வந்தோன்னா எல்லாருமே இந்த குற்ற உணர்வு கொண்டு எல்லாம் அவங்க பாவத்தை அறிக்கையிடுறாங்க. பாவத்தை அறிக்கப்பட்டு எல்லாம் கொத்தா வந்து ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சுதான் அந்த ரிவைவல் வந்து அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகுது. ஃபர்ஸ்ட் வந்தது இந்த வேல்ஸ் ரிவைவல் தான். ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாங்க. அவர் மெசேஜில் 4 பாயிண்ட்டை பற்றி தான் அவர் எப்பவுமே ஸ்பெசிஃபை பண்ணுவாராம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜீசஸ் கிரைஸ்டேந்து உங்களோட ஃபர்கிவ்னஸை வாங்கிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிற அன்டவுட்ஸ் சின்ஸ் எல்லாமே உங்க வாழ்க்கையை விட்டு போகணும். இது 2வது பாயிண்ட். 3வது, நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்கு தான் நீங்க ஒபே பண்ணணும். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஒபே த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பாயிண்ட். 4வது, நீங்க பப்ளிக்கா இயேசுதான் என் சொந்த ரட்சகர்னு நீங்க எல்லார்ட்டையும் கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாயிண்ட்டை மையமா வச்சுதான் அவர் எப்பவுமே ப்ரீச்சிங் பண்ணுவாராம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வாங்களா. எப்பவுமே அவர் மீட்டிங்ல வந்து பயங்கரமா அந்த பரிசுத்த ஆவியானவர் தொடுதல் இருக்குமா, நிறைய அவுட் போரிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்குமா. ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. அப்புறம் இந்த தேசம் எப்படி மாறுச்சுன்னா, பப்பு இந்த மாதிரி இடம்லாம் வந்து காலியாகி அங்கே இருக்க கூட்டம் எல்லாமே சபைகளுக்கு போயிடுச்சான். இதுதான் எழுப்புதலோட மாற்றம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை. எந்த அளவுக்கு அப்படியே ரிவர்ஸில் மாறிடுச்சு. பப்ஸ் எல்லாம் கூட்டமாக இருந்தது, சர்ச் எல்லாம் காலியாக இருந்தது. ஆனால் ஒரு எழுப்புதல்னு வந்ததுக்கப்புறம், ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுட்டு யாருமே அந்த பக்கம் பாவத்துக்கு போகாமல் எல்லாம் சபைகளை நோக்கி ஓடினாங்கண்ணா. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவன்ட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஜெபிக்கணும், நிறைய ஜெபிக்கணும், பயங்கரமா வேதம் வாசிக்கணும். வேத வாசிப்பு ரொம்ப கிறிஸ்டியன் லைஃப்ல வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க தேவன் அறியணும், அவர் யாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியணும் தான் பைபிள் தான் ஒரே வழின்னு என்ற ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார் ரிகா பாபா, கர்த்தர் சொல்றார் ரிஷதர். இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கவங்க ரிகந்தர் எல்லார் மேலையும் ரிகந்தர் இந்த வேத வாசிக்கிற அபிஷேகத்தை நான் கொடுக்கிறேன். ரிகந்தர் ராபா லோரிகா பெற்றுக்கொள்ளுங்கள், ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள், ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிஷதா ரேபே லோரிகா பாபா ரிகந்தர் ரஷதர் ராபா லோரிகா பாபா துரிபா தர் ரஷதர் ராபா லோரிகா பாபா. என்னை நோக்கி கூப்பிடுங்க, ரிகந்தர் ராபா லோர். உங்களுக்கு அறியாதமான 8வது காரியத்தை நான் அறிவிப்பேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகாபா ராபா லோரிகா. எரேமியா 33:3 ரிஷதர் ராபா லோரிகா பாபா. ஒரு சில பெண்கள் மேல ரிகந்தர் ராபா, இந்த வசனத்தை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரிகந்தா, இந்த வசனத்துக்கு உண்டான உள்ளர்த்தமே தெரியாம இந்த வசனத்தை நீங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிகந்தா, ஆவியானவர் சொல்றார் ரிகா பாபா, ஆவியானவர் சொல்றார் ரிஷதர் ராபா, ஆவியானவர் சொல்றார் ரிகந்தர் ராபா. உங்களுக்கு அறியாதமான 8வது காரியம் என்ன அப்படின்னா, ரிகந்தர் ராபா லோரிகம். ஆவிக்குரிய உலகத்துல இருக்க அபிஷேகமும் ரிகந்தர், ஆவிக்குரிய உலகத்துல இருக்க ரகசியங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபா லோரிகா பாபா. யாரு கேட்கறீங்களோ ரிகந்தர் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபா லோரிகா. யாரெல்லாம் ரிகந்தர் ராபா இந்த அக்கினி அபிஷேகம் வேணும்னு ஜெபிக்கிறீங்களோ ரிகந்தர் ராபா லோரிகா. இந்த நவமான பாஷை வேணும்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ரிகந்தர் ராபா லோரிகா பாபா. அவங்க மேல எல்லாம் ரிகந்தர் ராபா லோரிகா தேவ ஆவியானவர் வரப்போறாரு. ரிகந்தர் ராபா லோரிகா பாபா. Urikanda Rab, receive Rikabab, receive Rikababa, receive Rishada Raba Lorika Baba, Diraba Sada Raba Lorika Baba, Rikanda Rashada Raba Lorika Baba, Rikanda Raba Lorika, Naria Pilegal Mala Rikanda, Naria Pilegal Mala Rikanda Rabal, Asutavi Irkadana Pakara, Rikanda Rabal, Asutavigal Nakadana Pakara, Rikanda Ra, Asutavi Eva Patrikadana Pakara, Rikanda Raba Lorika Baba, Urikanda Raba, Ninga parents are in the Rikanda, Unga Pilegal Mala Talamala Kaivachi. பண்ணுங்க ரிகந்த ராபாலோ ரிகா பாபா. நீங்க ஜெபிக்க ரிகந்த ராபாலோ ரிகா பா. பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைங்க மேல வருவாரு. ரிகந்த ராபாலோ ரிகா. எப்படி தாவீது மேல
சின்ன வயசுல ஆவியானவர் இருந்தாரோ ரிக்கந்த், அதே மாதிரி உங்க பிள்ளைகள் மேலேயும் வருவாரு ரிக்கந்தர் ராபா. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை ரிக்கந்தர் ராபா லோரி. ரிசீவ் ரிகா பாபா, ரிசீவ் ரிகா பா ரஷதா ராபா லோரிகா பாபா. ஃபயர் ரிகா பா, ஃபயர் ரிக்கந்தர் ரா, ஃபயர் ரிக்கந்தர். ஒரு புதுவிதமான அபிஷேகம் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா லோ. லாஸ்ட் டேஸ் அனாயிண்டிங் சேஸ் தி லார்ட் ரிக்கந்தர் லாபா ராபா லாபா ராபா தகா லாபா பாபா துரிபாலா ரஷகா லாபா லோரிகா பாபா உரிக்கந்தர் ராபா லோரிகா பாபா பாபா. யோவேல் 2:28 வசனம் ரிக்கந்த. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ரிக்கந்த ராபா லோரிகா. குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் ரிக்கந்த ராபா. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் ரிக்கந்த ராபா. வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள் ரிக்கந்த ராபா லோரி. என் ஊழியக்காரன் மேலேயும் ரிக்கந்த ராபா லோரி, என் ஊழியக்காரி மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராபா த ரஷதர் ராபா லோரிகா பா ரிபா தர் ரஷபா லாபா ராபா லோரிக்கந்த ராபா லோரிகா பாபா உரிக்கந்த ராபா லோரிகா. சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கந்த. சொப்பன தரிசனங்கள் பார்க்குற அபிஷேகம் ரிக்கந்த ராபா லோரி. சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கந்த. தானியல் மேல இருந்த அதே அனாயிண்டிங் ரிகா பாபாவா. தானியல் மேல இருந்த அதே அனாயிண்டிங் ரிக்கந்த ராபா லோரிகா. அனாயிண்டிங் ஆஃப் டேனியல் ரிகா பாபா. ரிசீவ் ரி பாபா, ரிசீவ் ரி பாபா, ரிசீவ் ரிஷா கபாலா ரிக்கந்த ராபா லோரிகா பா உரிக்கந்த ராபா லோரிகா பாபா. ஊரிக்கா ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் ரிக்கந்த. எலியாவை போல ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் ரிக்கந்த. எலியாவை போல ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் ரிக்கந்த. எலியாவை போல ஜெபிக்கிற ஒரு வல்லம ரிக்கந்த ராபா. பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா, பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா. ரிசீவ் ரி பாபா பாபா, ரிசீவ் ரிஷதர் ராபா லோரிக்கந்த ரேஷதர் ராபா லோரிகா. ஆவியின் வரங்கள் ரிக்கந்த ராபா லோரிகா. இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ராபாலோ ஆவியின் வரங்கள் செயல்படுறத உங்க குடும்பத்துல நீங்க பாப்பீங்க. ரிஷதர் ராபா லோரிக்கந்த ராபா லோரிகா பாபா உரிக்கந்த ராபா லோரிகா பா. ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி ரிக்கந்த உங்க ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்கா ப்ரே பண்றீங்க ரிக்கந்த ராபா ரிக்கந்த ராஷபா. இன்னைக்கு ரிக்கந்த கர்த்தர் ரிக்கர் ராபா லரிக்கரா அந்த ஃபினான்ஷியலுக்கு உண்டான டோர்ஸ் ஓபன் பண்றாரு ரிக்கந்த ராபா லோரிகா பாபா. ரிசீவ் ரிகா பாபா, receive rishabad dhalika lashakadar, receive rishadar raba lorikam உரிக்கந்தர் ராபாலோ. நான் சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போறேன். ரிக்கந்தர் ரஷதர் ராபா தரி பசதர் ராபா லோரிக்கந்தர் ராபா லோரிக்கா. கடைசி கால அபிஷேகம் ரிக்கந்தர் ராபா லோரி. நவமான பாஷைகள் ரிக்கந்தர் ராபா. ஆவியானவர் ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. எல்லாமே இப்போ சிறு பிள்ளைங்க மேல விழுது ரிக்கந்தர் ரா. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை ரிக்கந்தர் ரா. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை ரிக்கந்த. பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வல்லமையை ரீபா தாரா ஷதர் ராபா லோரிக்கந்தர் லேபே ராபா தாரா சதர் ராபா தாரா பாபா ருபா தாரா பாதா ராபா धारा बा धारा बा बाबा लोके लेके शका बादीला कले बेला बाबा सुधारा बा धारा सदर रेबे लोरी का बाबा रूबा धारा बा धारा बाबा बाबा ஊரி கந்த லாரா ஷபா லோரிக்கா பாபா ஊரி கந்த ரம்பா லோரிக்கா. நவமான பாஷை இருக்கிறவங்க ரிக்கந்த ராபா. இந்த நவமான பாஷையில ஜெபிங்க ரிக்கந்த. நீங்க ஜெபிக்க 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 ரிக்கந்த. உங்க வீட்டுல இருக்க அசுத்தாவிகள் ஓடுது ரிக்கந்த ராபா லோரி. அந்தகாரைகள் வல்லமைகள் ஓடுது ரிக்கந்த. குட்டிச்சாத்தான்கள் ஓடுறத நான் பாக்குறேன் ரிக்கந்த ராபா. ஜெபிங்க 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 ரிக்கந்த ராபா. யாருமே ஜெபிக்கிறத விடாதீங்க ரிக்கந்த ரஷபா லோரிகா. உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபிங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதா ராபா லோரிகா பாபா உரிக்கந்த ரஷதா ராபா லோரிகா பா ரிபாலா ரிகா பாபா ரிக்கந்த ரஷதா ராபா உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா திரஷத ராபா லோரிக்கா பாபா. நிறைய பேர் ரிக்கந்த நான் ஊழியத்துக்குன்னு அழைச்சா ரிக்கந்த ராபால் அந்த ஊழிய அழைப்பை விட்டுட்டு ரிக்கந்த நீங்க உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்றீங்க ரிக்கந்த. கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிஷதர் த லார்ட் சேஸ் ரிக்கந்த ரிபால. மனம் திரும்புங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபா. நீங்க விட்ட ஊழியத்தை எடுங்க ரிக்கந்த ராபா லோரிக்கா. பரிசுத்தாவியர் உங்களுக்கு பலன் தருவாரு ரிக்கந்த ராபா லோரிக்கா. ஒரு சில ஊழியம்லாம் ரிக்கந்த ராபாலோ செயல் இல்லாம இருக்கு ரிக்கந்த ராபா லோரி ரிக்கந்த ராபா. ஜெபிங்க ரிக்கந்த ராபா லோரிக்கபா. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்த அங்க ஆவியானவர் இறங்குவாரு ரிக்கந்தர். நீங்க ஜெபிக்க 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 ரிக்கந்தர் ஆவியானவர் பலமா அந்த சபைகள்ல இறங்குவாரு. ரிஷத ரிபா லரிக்கந்த ரஷத லெக்கெபெல்ல ராபா லோரிக்கபா உரிக்கந்த ராபா லோரிக்கபா. இது கடைசி காலம் ரிக்கந்த ராபா. இது கடைசி காலம் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபா லோரிக்கா. ஆவியானவர் எங்கெல்லாம் இல்லையோ ரிக்கந்த ராபா அந்த மாதிரி சபைகள் ரிக்கந்த இனிமேட்டு ஒரு செயல்பாடே இல்லாம ஆயிடும் என்று கர்த்தர் சொல்றார்.
சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. உங்க சபை வளரலனா ரிக்கந்தர், உங்க ஊழியம் வளரலனா ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிக்கந்தர் உங்க மேல ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ரிஷதர் ராபா லோரிக்கா ரிக்கந்தர் ராஷ. இல்ல ஆவியானவர் என்கிட்ட இருக்காரு ரிக்கந்தர் ராபா, என்கிட்ட இந்த நவமான பாஷை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரிக்கந்தர், அப்ப புதிய விதமான வல்லமை இங்க பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா. உங்க ஊழிய வளர வளர ரிக்கந்தர், உங்க அபிஷேகமும் வளரணும் ரிக்கந்தர். உங்க ஊழிய வளர்ந்து உங்க அபிஷேகம் கம்மியா இருந்ததுன்னா ரிக்கந்தர் ராபாலர், உங்க ஊழிய செயல் இல்லாம போயிடும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா. எந்த அளவுக்கு ஊழியம் பெருசாகுதோ ரிக்கந்தர், அந்த அளவுக்கு ஜெபம் ஜாஸ்தியாகப்படணும், அந்த அளவுக்கு அந்த ஊழியத்துக்கு உண்டான அபிஷேகமும் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிபாலா ரஷதர் ராபதரபாலா ரிகபா Urikanda Rashaba Lorika Baba, the Rabadhara Sada Leke Bella Baba, Lishada Raba Lorika Baba, Rikanda Rashaba Lorika Baba, the Rabala, Lord Rikanda Yararla, Rikanda Raba Lorika, Tangloda Pava Tarikate Jauman Ranglo, Rikanda Raba Lorika Baba, Anglokannoki Paranga Kartave, Rishada Raba Lorika Baba, Riba Larikaba, Kartar Sodra Rikanda, or Salapere, Rikanda, Pava Tarikate Aluring, Rikanda Raba, Avianavar Sodra, Rikanda Avianavar Sodra, Rishada Raba Lorika பாபா ரிக்கந்த ராபால் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது ரிக்கந்த இனி அந்த பாவத்தை செய்யாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபாலோரிக்கா பாபா ரிபாலா ரஷபாலோரிக்கா பாபா திரஷத ராபாலோரிக்கா பாபா. In Jesus name I pray. Amen. Thank you Jesus.